ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளிக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன. ஜல்லிக்கட்டின் தலைநகரான மதுரையில் இந்த போராட்டம் ஒரு மாணவர் போராட்டமாக மாறியுள்ளது. அங்குள்ள அவுட் போஸ்ட் பகுதியில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மாணவர்கள் ஊர்வலமாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கல்லூரி மாணவர்களை கலைக்க போலீசார் முற்பட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதே சமயம் மதுரை அவனியாபுரத்தில் மேலும் பல கல்லூரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்திய மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் இந்த மறியல் நடைபெற்றது. மாணவர்களின் போராட்டம் ஒரு பக்கம் வலுப்பெற்றிருக்க, மதுரை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் வியாபாரிகள் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி கடை அடைப்பு நடத்தினர். இதனால் அப்பகுதியில் வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. திருச்சியில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். இதற்காக திரண்ட மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பேனர்களுடன் சென்ற அவர்கள் மத்திய மாநில அரசுகளை நோக்கி கோஷங்களை எழுப்பினர். திருச்சியை தொடர்ந்து புதுக்கோட்டையிலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான மாணவர் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. அங்குள்ள அரசு மன்னர் கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே புதுக்கோட்டையில் ஏராளமான இளைஞர்கள் காளை மாடுகளுடன் ஊர்வலமாக சென்றனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டை நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரும் போராட்டம் சென்னை நகரையும் புரட்டி போட்டது. தரமணியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக வாயிலிலிருந்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பியபடியே பேரணியாக சென்றதால் அப்பகுதியில் சற்று நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களும் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுதேசி மில் அருகே நடந்த இந்த போராட்டத்தில் மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பினர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி லாஸ்பேட்டையில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவை தவிரவும் எண்ணிலடங்கா மாணவர் போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன. கடைசி நேரத்தில் ஜல்லிக்கட்டுக்கு அரசு அனுமதி கிடைக்காதா என ஏங்கி கிடக்கின்றன ஒட்டுமொத்த தமிழர்களின் மனங்கள்.